வயதாகி கொண்டு வருகிறது. ஐ திங்க் இன்னொரு 4-5 வருடங்களில் வந்து மேபி அரசியல், அதாவது வந்து முழு நேர அரசியலேருந்து ரிட்டையர் ஆவதற்கான வாய்ப்புகள். சிறுபான்மையர் ஓட்டை வெளியில போகாம பாதுகாத்து வச்சுக்கிறது, எல்லா ஸ்ட்ராட்டஜியும் ரொம்ப பெர்ஃபெக்டா ஸ்டாலின் போட்டு போறாரு. புதிதாக இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. டெஸ்டே பண்ணாத ஒரு கட்சி. அது வந்து இன்னைக்கு நான் தான் முதல்வர், எனக்கு கீழே வர எனக்கு கூட்டணியில் வரவங்கலாம் நீங்கள் வந்து என்கிட்ட இருங்க, நான் தான் சீட் ஷேர் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் அதை வந்து எப்படி வந்து தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்? சொல்லணும்னா ஒன்றிய அரசாங்கம் நீங்கள் வஞ்சித்து விட்டு, ஸோ வஞ்சித்து விட்ட ஒன்றிய அரசாங்கத்துக்கு வருமானம் உங்களுக்கு எப்படி வரும்? அப்போ இந்த பணத்தை நீங்கள் எப்படி கொடுக்க முடியும்? ஆக்சிஜன் தமிழர்களுக்கு அன்பான வணக்கம். நம்மோடு பொலிட்டிக்கல் அனலைசர், ஆடிட்டர் திரு சுப்பிரமணியம் இணைந்திருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் கோபாலகிருஷ்ணன் சார். கிட்டத்தட்ட எல்லா அரசியல் கட்சிகளும் டிசம்பர் 15ஆம் தேதி 2026 சட்டமன்ற தேர்தல் குறித்து ஒரு கன்க்ளூஷன் கிடைச்சிரும், யார் யார் எந்த பக்கம் அப்படின்லாம் முடிவு பண்ணிடலாம், யார் யாருக்கெல்லாம் போட்டி அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்னாங்க. டிசம்பர் 15 ஆயிடுச்சு, எந்த முடிவும் ஆகலையே. என்ன இல்லை, அதாவது அந்தந்த கட்சிகள் அவங்களோட களப்பணியில் வந்து மக்களை போய் ரீச் பண்ணுறது எப்படி, அது இன்னும் முழுமை அடையலை என்னை பொறுத்த வரைக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு 170-175 தொகுதிகள் கவர் பண்ணியிருக்காரு. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 60 தொகுதிகள் அவர் கவர் பண்ண வேண்டியிருக்கு. அது மாதிரி இப்போ தேமுதிக கூட அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க, இப்போ நாங்கள் வந்து மக்கள் உரிமை மீட்பு மாநாடுன்னு நடத்த போகிறோம். ஸோ அவங்களும் வந்து அவங்க ஜனவரி 19 நடத்த போகிறாங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, அட்லீஸ்ட் லோக்கலாக போயிட்டு அவங்களோட தொண்டர்களை, அவங்க என்ன பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவரோட மறைவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து மக்களை சந்திச்சாங்கன்னு எனக்கு தெரியல. பட் அவங்க எப்பவுமே ஒரு எம்எல்ஏ இல்லை, ஒரு எம்பி இல்லை, பட் இந்த முறை பொலிட்டிக்கல் வார்ல ரொம்ப முக்கியமான பிளேஸ்ல இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா தமிழகம் இது ஒரு அரசியலே வந்து அரித்மெட்டிக்கல் கால்குலேஷன் தான் ஓடிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியும், 2021 அதிமுக கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கும் உள்ள வாக்கு வித்தியாசம் 2.5%. கண்டிப்பாக அந்த 2.5% மேலே தேமுதிக இருக்கும், அதில் வந்து மாற்று கருத்து இல்லை. ஓகே, எந்த பெல்ட்டில் இருக்கிறாங்கன்றது வேணால் முக்கியமாக இருக்கலாம் தவிர, பட் நீங்கள் வந்து தமிழக அரசியல் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸப்ட் ஃபியூ எலெக்ஷன்ஸ், அதாவது புரட்டி போட்ட எலெக்ஷன் தவிர, ராஜீவ்காந்தி அசாசினேஷன் போது அது ஃபுல் ஸ்வீப்லாம் போனது தவிர பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா தேர்தல்களிலும் ஈவன் மைனாரிட்டி திமுக அரசாங்கம் 2006 வந்தாங்க இல்லையா, அப்போ கூட பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உண்டான வாக்கு வங்கி அவங்க தக்க வச்சுனாங்க. 27%, 25% அவங்க தக்க வச்சுனாங்க. ஸோ எல்லாருக்கும் உண்டான வாக்கு அங்கங்கே தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ரீஜனல் பார்ட்டிஸ் கீழே இருக்கிற அந்த மாவட்டங்கள் இருக்கிற பார்ட்டிகள் இருக்காங்க, கட்சிகள் இருக்க பார்த்தீங்களா, அவங்க யாரோட அலைன் ஆக போகிறாங்க, அது எந்த விதமான ஒரு அரித்மெட்டிக்கல் இன்க்ரீஸை வந்து அவங்களுக்கு கொடுக்க போகுது. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஜிகே வாசன் இன்னைக்கு தேதியில் பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து அரசியலில் வந்து சாதித்ததா எனக்கு தெரிஞ்சது இல்லைங்களா. மூப்பனார் ஐயா இருந்தாங்க, அப்போ வந்து ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாக இருந்தார், இந்தியாவுக்கே பிரதம அமைச்சர் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள்லாம் கூட இருந்துன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஜிகே வாசன்ட்டு அந்த மாதிரியான ஒரு கரிஸ்மா இருக்கா எனக்கு தெரியல, பின்புலங்கள் தொண்டர்கள் பலம் இருக்கா எனக்கு தெரியல. ஆனால் இன்னைக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்டிஏ கூட்டணியில் வந்து டிஸ்சாட்டிஸ்ஃபைடு அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள ஒன்றிணைக்கிறதுக்கு அவர் வந்து உதவியாக இருக்கிறாருன்னு சொன்னால் எல்லாமே தெரியும். இன்னைக்கு வரைக்கும் அப்படி யாரையுமே ஒருங்கிணைச்ச மாதிரி தெரியலையே. இல்லை, அதுதான் இப்போ வந்து நேற்று கூட நான் பார்க்கும்போது என்ன சொன்னேன், ஒரு பேட்டியில் வந்து இவர் தினகரன் சொல்லியிருந்தார், டிடிவி தினகரன் என்ன சொல்கிறாருன்னா, அதிமுக ஒருங்கிணைப்பது வந்து எங்களோட நோக்கம் இல்லை, ஆனால் அதிமுகவில் இருக்கிற கூட்டணி, அதாவது டிஸ்சாட்டிஸ்ஃபைடு ரீடர்ஸ் வெளியில் போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள எல்லாரையும் கூட்டணிக்குள்ளே கொண்டு வரது தான் வந்து எங்களோட நோக்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங்கில் சொல்கிறாரு. அப்போ என்ன அர்த்தம்னா, இவர் அதிமுகவில் உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. எந்த கூட்டணிக்குள்ளே கொண்டு வர மாதிரி? என்டிஏ கூட்டணி. அவர் என்டிஏ கூட்டணியில் தான் இருக்கு, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு என்டிஏ கூட்டணியில் தான் அவர் இருக்காரு. ஓகே, அஃபிஷியலா இன்னும் வந்து அந்த அலைன்மென்ட் எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்ளல அப்படிங்கிறதுல ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் ரொம்ப ஸ்டெடியா இருக்காங்க. கரெக்ட். ஆனால் அது காலம் ஏன் விஜய் ஏற்றுக்கொள்ள கூடாது இல்லை அப்படிங்கிற லெவலுக்கு டிடிவி தினகரன் போயிட்டாரு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு வருகின்ற ஒரு ஜனவரி பிப்ரவரி மாதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு என்டிஏ கூட்டணிக்குள்ள புதிய பார்ட்னர்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் மிக பிரகாசமாக இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அப்படிதான் நான் வலைவழியில் வர செய்திகளை பார்க்குறேன். ஸோ தேமுதிக ஜனவரி 15 19 தான் அந்த மக்கள் உரிமை மீட்பு மாநாடு நடத்த போகிறாங்க. பாமகவில் இருக்கிற அந்த ஐ ஓன்ட் சே இது வந்து அரசியல்னால வந்த உரசல் பூசல் சொல்ல மாட்டேன் நான், இது குடும்பத்தில் உள்ள ஒரு ப்ராப்ளம், அது வந்து செட்டில் ஆகும். அதுவும் ஜனவரி பிப்ரவரிக்கு அப்புறமா அது வந்து ஒரு இதில் சொல்யூஷனுக்கு வந்ததுக்கப்புறம்
பாமகல வந்து ஏற்கனவே இவங்க வந்து ஜிகே மணி வந்து பேச ஆரம்பிச்சிருக்காரு, வெளியில் வந்து ஓப்பனாக பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு அவர். அன்புமணி அவங்க வெளில வருவாங்க அவங்க. ஸோ பாட்டாளி மக்கள் ஐயா இருக்கிறார், இப்போ ராமதாஸ் ஐயாவும் வந்து கண்டிப்பாக ஒரு 2 பேரும் ஒரே அணியில வருவாங்கன்னு சொல்றீங்களா? அதாவது அட்லீஸ்ட் பெரியவர் ராமதாசும் அன்புமணி ராமதாசும் ஒரே அணிக்குள்ள வருவாங்கன்னு ஒரே அணிக்குள்ள வருவாங்க. மேபி அவர் வந்து ஃப்ரண்ட் சீட் எடுக்க மாட்டார். ராமதாஸ் ஐயா அவர்கள் வந்து பின்னாடி இருந்து வந்து கட்சியை இயக்குற மாதிரி வைத்துப்பாரே தவிர, பட் ஃப்ரண்ட் ஃபேஸ் ஆஃப் த பார்ட்டி. இல்ல நான் அதை எப்படி நான் ஏற்றுக்கொள்றது சார்? சமீபத்துல வந்த நீதிமன்ற தீர்ப்புகள் நீங்க சிவில் நீதிமன்றத்துல பாங்க, ராமதாஸுக்கும் உரிமை இருக்கு. இல்ல அது அன்புமணி ராமதாஸ் தான் லீடர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா அவங்க. ஸோ நான் என்ன சொல்றேன், இப்போ அடுத்து வரப்போகின்ற ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு பாமகவின் முகமாக யார் இருக்க முடியும்? அன்புமணி தானே இருக்க முடியும். இவருக்கு வயதாகி கொண்டு வருகிறது. ஐ திங்க் இன்னொரு 4-5 வருடங்களில் வந்து மேபி அரசியல், அதாவது வந்து முழு நேர அரசியல்லேருந்து ரிட்டையர் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எல்லாருக்கும் வந்து ஏஜ் ஆகிட்டு வருது. அப்படி இருக்கும்போது அவங்க சமூகத்திற்கு உண்டான பிரதிநிதித்துவம் யாரால் கொடுக்க முடியும்? அன்புமணியால் தான் கொடுக்க முடியும். அன்புமணி இஸ் ஹேவிங் எ குட் அலைன்மெண்ட் வித் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் லோக்கலாக இருக்கிற என்டிஏ பார்ட்டிஸோட. இந்த பக்கம் மருத்துவர் ராமதாஸும் அடுத்த ஜென்ரேஷன் ஆகிட்டு காந்தி மீதியை நீங்கள் செயல் தலைவர் ஆக்கிட்டாங்கல்ல. செயல் தலைவர் ஆக்கிட்டாங்க. பட் யார் அவங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாமக தொண்டர்கள் யாரை ஏற்றுக்க போகிறாங்க? அன்புமணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 கம்யூனல் பேக்ரவுண்ட் வச்சிருக்காருல்ல சார். நீங்க பாமகனாலே 1 இயர் பேக்ரவுண்டு தான். அந்த 1 இயர் பேக்ரவுண்டு மருத்துவர் ஐயாட்ட தானே இருக்கு. மருத்துவர் ஐயாட்ட இருக்கு. ஆனால் மருத்துவர் ஐயாவை தாண்டி பார்த்தீங்கன்னா அன்புமணி இருக்கிறாங்க, சோமியா அன்புமணி இருக்கிறாங்க. சோமியா அன்புமணி போன பாராளுமன்ற தேர்தலை பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 20, 30, 25 ரவுண்டு வரைக்கும் லீடிங்கில் இருந்தாங்க. கடைசி 5 ரவுண்டில் தான் வந்து பின்தள்ளி வந்து அந்த தொகுதியை வந்து அவங்க இழந்தாங்க. அப்படி இருக்கும்போது அன்புமணி ராமதாஸுக்கும் சோமியா அன்புமணிக்கும் அங்கே உள்ள செல்வாக்கு அங்கே இருக்குது தானே, 1 இயர் பெல்ட்டில் செல்வாக்கு இருக்குது தானே. அதாவது இன்றைக்கி வந்து நம்ம எப்படி வந்து மீடியாவில் வந்து பிரதிபலிக்கிறாங்க அப்படின்னா கம்யூனல் ஓட்ஸ் அவருக்கு தான் இருக்குது சார். அதாவது கம்யூனல் ஓட்ஸை தாண்டி வெளியில் வரணும். யார் வந்து டெவலப்மெண்ட் பாலிட்டிக்ஸ்க்காக, யார் வந்து டெவலப்மெண்ட் அவங்களோட ஸ்டேட் பாலிடிக்ஸ் அண்ட் சென்ட்ரல் பாலிடிக்ஸ், இதுக்கு வந்து யார் முன்னெடுக்கிறாங்க, யார் வந்து லீட் பண்றாங்க, அதை வந்து மக்கள் பார்க்க ஆரம்பிப்பாங்க. சரி, செகண்ட் ஜெனரேஷன் பாட்டாளி மக்கள் கட்சி ஏன் விஜய் கூட போகாதுன்னு நினைக்கிறீங்க? விஜய் ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் மருத்துவர் ராமதாஸோ இல்ல அன்புமணி ராமதாஸோ விஜய் கிரிட்டிசைஸ் பண்ணல. இல்ல விஜய் என்ன சொல்லிட்டு இருக்காரு, குறிப்பா என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜயை முதல்வராக ஏற்றுக்கொண்ட எந்த கட்சி வந்தாலும் அவர்களை வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு மருத்துவர் ஐயாவோ இல்ல ராமதாஸ் ஐயா இது அன்புமணி ராமதாஸோ விஜயை வந்து முதல்வராக ஏற்றுக்கொள்வார்கள் எனக்கு தெரியல. ஏன்னா அவங்களோட அரசியல் வாழ்க்கையை நான் பார்த்ததுனால சொல்றேன். அதாவது நீங்க வந்து ஒரு 40-50 ஆண்டுகளாக இருந்த அதிமுக கூட்டணியில வந்து கண்டிப்பாக அதிமுகவில் உள்ள தலைவர் வந்து முதலமைச்சராக வருவாங்கன்னா அது வந்திருக்கிறாங்க, அவங்க ஏற்றுக்கொண்டும் இருக்கிறார்கள். புதிதாக இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க, இன்னும் டெஸ்டே பண்ணாத ஒரு கட்சி. அது வந்து இன்னைக்கு நான் தான் முதல்வர், எனக்கு கீழே வர எனக்கு கூட கூட்டணியில் வரவங்கலாம் நீங்கள் வந்து என்கிட்ட இருங்க, நான் தான் உங்களுக்கு சீட் ஷேர் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் அதை வந்து எப்படி வந்து இவர் தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்கள்? நீங்கள் வந்து அன்புமணி ராமதாஸோ இல்லை ராமதாஸ் ஐயாவோ ஏற்றுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பட் எப்படி தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்கள்? நேற்று வரைக்கும் நம்ம வந்து ஃபுல் பெல்ட்டில் 1 இயர் பெல்ட்டில் ஃபுல்லாக நம்ம தான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி இருந்தோம். நம்ம தான் வந்து நிறைய என்டிஏக்கு வந்து நிறைய சீட் ஷேரிங்லாம் பண்ணி கொடுத்தோம், வாக்குகள் வாங்கி கொடுத்தோம். அப்படின்னு இருக்கும்போது எதற்காக இன்னைக்கு கட்சி ஆரம்பித்த ஒரு சினிமாலேருந்து வந்த ஒரு தலைவருக்கு நாங்கள் ஏன் திருப்பி கீழே போகணுன்ற மாதிரி அவங்க என்ன மாட்டாங்கன்னு நீங்கள் யோசிக்கிறீங்க? தொண்டர்கள் கண்டிப்பாக அவர்களோட விருப்பம் யாருக்கு ப்ராபபிலிட்டி இருக்கும்? சரி, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா டிஎம்கே கூட்டணி, என்டிஏ கூட்டணி, இந்த 2 கூட்டணி தானே சான்சஸ் ஜாஸ்தி. அதாவது ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா கூட, ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா கூட நீங்க சொல்ல 3ஆம் கூட்டணி ஹிஸ்டரியில நம்ம நிறைய சொல்லலாம் சார். பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி இருக்குல்ல, அந்த ப்ராபபிலிட்டியில் நம்ம பேசலாமே. கண்டிப்பா அது வந்து 2031க்கு அப்புறமா வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. 2031 இருக்கலாம், இல்லை 36 இருக்கலாம். ஆனால் வருகின்ற 26ல் வந்து அந்த மாதிரியான ஒரு என்ன சொல்றது, எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சானா சொல்ல கம்பேர் பண்ண முடியும். பாஜக கூட அதிமுக சேர்ந்திருக்கு அப்படின்னா, பாஜக அதிமுக இது வரைக்கும் ஹிஸ்டரிக்குள்ள எங்கேயுமே வெற்றி பெறவே இல்லையே. இல்ல அதாவது எப்படி நம்ம அவங்க ஆட்சி அமைச்சிருவாங்கன்னு சொல்ல முடியும்? இல்ல வெற்றி பெறலன்றது ஒண்ணு, ஆனா வந்து எந்த அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அவங்களோட ஓட் ஷேர்ன்னு பார்க்கணும். 2021ல் ஓகே என்டிஏ கூட்டணி இருந்தது, பாஜக அதிமுக சேர்ந்து இருந்தாங்க. 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சிக்கு அப்புறமா ஜெயலலிதா என்ற மிகப்பெரிய ஆளுமை இல்லாமல் எதிர்கட்சி கூட்டணியாக 75 தொகுதியில் வின் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு ஜெயலலிதா அம்மையார் இருந்தபோது கூட, அவங்க எதிர்கட்சி தலைவராக உட்கார்ந்த போது கூட, எம்ஜிஆர் இருந்தபோது கூட 75 தொகுதிகள் வாங்கினதாக சரித்திரம் இல்லை எதிர்கட்சியாக. ஸோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நெகட்டிவ் ஃபோர்ஸஸ் இருந்தும் அதை மீறி வந்து 75 தொகுதியில் வாங்கியிருக்காங்க அப்படின்றது வந்து அவங்களுக்கு கிரெடிட் கொடுக்க தான் செய்யணும். 2024ல் பார்த்தீங்கன்னா அது வந்து எடப்பாடி அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய தேர்தல் கிடையாது. ஏன்னா அவருக்கு வந்து பிரதமர் முகம் வந்து இங்கே அவருக்கு தமிழகத்தில் கிடையாது. தமிழகத்திலேருந்து அவர் 3வது கூட்டணியோ 4வது கூட்டணியோ அமைக்க முடியாது. இருந்தாலும் 2024 ஏன் தனியாக போனார்னா, யூ வாண்ட் டு ஷோ இஸ் ஸ்ட்ரென்த்.
அதாவது எல்லா தலைவர்களும் பிரிந்து போகிறாங்க, ஒற்றை தலைமை அப்போ எடுத்துட்டு இருக்காரு அவர். இந்த ஒற்றை தலைமையை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு ஆசிட் டெஸ்ட்டாக வச்சுக்கலாம். 2024 எஸ் ப்ரூவ்டு. ஸோ 23% வாக்கு வாங்கினார். என்டிஏ தனியாக 18 வாங்கினாங்க. ஸோ அந்த 23 + 18 41. மத்திய அரசாங்கத்தோட தேர்தலே 41 கிடைச்ச போது சட்டசபைக்கு உண்டான தேர்தல் இங்கே வந்து அதிமுகவுக்கு உங்களுக்கு ட்ராக் ரெக்கார்டு இருக்குது. ஸோ பிரதிநிதித்துவம் இருக்குது. அப்போ அது இன்னும் வந்து ஒரு 4-5% அதிகமாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ என்டிஏ கூட்டணியில் வந்து இங்கே ப்ராபபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்குது. திமுக கூட்டணி இங்கே ஆளுகின்ற அரசாங்கத்தில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஏன் வந்து புதிதாக ஆரம்பித்த ஒரு கட்சிக்கு அதன் கூட்டணிக்காக நம்ம ஏன் போகணும்னு சொல்லிட்டு நிறைய கட்சிகள் அவங்க தான் ஹெசிடேட் பண்ணுறாங்க. ஸோ யாருமே நீங்கள் போய் சேரலையே. இப்போ வந்து அவர் எனக்கு தெரிஞ்ச ஒரு 1.5 வருஷம் ஆச்சா கட்சி ஆரம்பிச்சு. சரி, எல்லாருமே இப்போ ஜனவரி மந்த் அப்படிங்கிற ஒரு டைம் இருக்குல்ல, இந்த ஜனவரி மந்த்தில் என்டி அலையன்ஸ்குள்ளே தான் எல்லாரும் வருவாங்க அப்படிங்கிறது எப்படி நீங்கள் பிளான் பண்ணுறீங்க? ஓகே, என்டிஏ அலையன்ஸ்குள்ளே ஏன் வருவாங்க அப்படின்னா, திமுகவில் பார்த்தீங்கன்னா அது எஸ்பெஷலி யாருமே வந்து அங்கே ஒரு ஜனநாயக ஒரு கூட்டணியாக இருக்கிற மாதிரி நமக்கு தெரியல. அரசு கூட்டணி நடத்தும் போது என்ன கூட்டணி ஒரு ஃபார்ம் பண்ணுறாங்க, அப்படியே அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா தேர்தலுக்கான கூட்டணியாக இருக்கட்டும், அது வந்து அந்த காலகட்டத்தில் இருக்கும். வின் பண்ணினதுக்கப்புறம் நீங்கள் வந்து அரசமைப்பீங்க. அதுக்கப்புறமா அந்த அரசாங்கம் செய்கின்ற தவறுகளை சுட்டி காட்ட வேண்டும். அது வந்து இன்றைக்கி வந்து திமுக அரசாங்கத்தில் உள்ள கூட்டணியில் உள்ள யாருமே சுட்டி காட்டுற மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் அதிமுக கூட்டணியில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் வந்து சுதந்திரமாக ஜனநாயக கூட்டணி. நீங்கள் வந்து அந்த அந்த பிஜேபிக்கு எதிராக கருத்து சொல்ல முடியும், அதிமுகவுக்கு எதிராக கருத்து சொல்ல முடியும். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்தல் என்று வருகிற போது மக்களுக்கு என்ன தேவை? ஸோ இந்த திராவிட முன்னேற்ற கூட்டணியை வந்து வீட்டுக்கு அனுப்புவது தான் வந்து மிக முக்கியமான குறிக்கோள். அதற்காக நாம் வந்து ஒன்று சேருவோம். ஸோ அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த சித்தாந்தம் வந்து இருவருக்கும் ஒன்று தான். அதாவது திமுக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், பாமக இருக்கட்டும், இவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திமுகவை வந்து எதிர்க்க வேண்டும் என்ற ஒரு சித்தாந்தம் இருக்குது. திமுக அடுக்கின்ற ஒரு இரட்டை நாடகம்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்க இல்லையா? ஸோ அங்கே வந்து இவங்க அமைச்சரவையில் இருக்கும்போது தான் நீட்டு கையெழுத்தாகும். ஆனால் ஆட்சிக்கு இங்கே வந்த போது நான் நீட்டுக்கு வந்து ரத்து பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. ஒரு 4.5 வருஷம் ஓடிச்சு, என்னன்னு தெரியாது. ஆனால் இவர்கள் வந்து அது மாதிரி இரட்டை நாடகம் போட்ட மாதிரி எனக்கு தெரியல. ஸோ அதுதான் மிக மிக ஒரு அடிப்படையான ஒரு இது வந்து இந்த அனைத்து கட்சிகளும் திமுகவுக்கு எதிராக ஒன்றிணைவதை நான் பார்க்குறேன். பாரதிய ஜனதாவை பொறுத்த வரைக்கும் எல்லா மாநிலங்கள்லையும் கிட்டத்தட்ட, அதுவும் பீகாரில் மிகப்பெரிய வெற்றி, மகாராஷ்டிராவில் வெற்றி, இப்போ திருவனந்தபுரத்தில் மாநகராட்சி, பாலக்காடு ஏற்கனவே அவங்க நகராட்சியை கைப்பற்றிட்டு இருக்கிறாங்க. இந்த ஸ்கோப்பெல்லாம் வச்சுட்டு தமிழ்நாட்டுக்குள்ள அதிமுக கூட்டணியில் அதிக இடங்களை கேட்பாங்க. ஏன்னா நாங்கள் சவுத் இந்தியாவில் ஒரு பெரிய மாநகராட்சியை கைப்பற்றி விட்டோம் அப்படிங்கிறதும், பீகார் எலெக்ஷனில் ஒரு பெரிய வெற்றியை கொடுத்துட்டோம் அப்படிங்கிறதும், அதிமுக ஒரு பெரிய பார்கெயின் பண்ணுவாங்க. அந்த 50 இடங்கள் அப்படின்னு கேட்குறத ஒரு அதிமுக பாஜக கொடுத்துருவாங்களா? சரி, பாஜகவோட ஸ்ட்ரென்த் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஜக என்பது வந்து ஒரு அரசியல் கட்சி. அந்த அரசியல் கட்சியில் இருக்கிற தலைவர்கள் எப்போவுமே வந்து இன்னைக்கு நடக்கின்ற தேர்தலுக்காக ஒர்க் பண்ண மாட்டாங்க. வருகின்ற 5 ஆண்டுகள் கழித்து வருகின்ற சட்டமன்ற தேர்தல் எப்போவுமே பார்த்தீங்கன்னா, ஒரு தேர்தல் சட்டமன்ற தேர்தல் ஒரு மாநிலத்தில் முடியுது அப்படின்னா, அன்னைக்கு பதவியேற்பு முடிந்தவுடன் அடுத்த நாள் எங்கே இருப்பாங்க அப்படின்னா, எதர் மோடியாக இருக்கட்டும், அமித்ஷா இருக்கட்டும், ஜேபி நட்டா இருக்கட்டும், அடுத்து வரப்போகின்ற சட்டமன்ற தேர்தல் எந்த மாநிலத்தில் நடக்குதோ அந்த மாநிலத்துக்கு பரப்புரைக்கு போயிடுவாங்க. ஸோ இவங்க இன்னைக்கு நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த 50 தொகுதிகள் கேட்குறாங்க அப்படின்றது, இதற்குண்டான ஒர்க்கு வந்து 2024க்கு முன்னாடியே ஆரம்பிச்சாச்சு. ஸோ நான் முன்னமே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, தமிழக அரசியல் வந்து இந்த அரித்மெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் தான் 1 or 2% தான் ஆட்சி மாற்றங்கள் நிறைய நிகழ்ந்திருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, தமிழக பாஜக இந்த கடந்த 5 ஆண்டுகால வளர்ந்த வளர்ச்சி பார்த்தீங்கன்னா, ஒரு 2019 15 லட்சம் வாக்குகள் தான் வாங்கினாங்க பாராளுமன்ற தேர்தலில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 50 லட்சம் 2024. ஸோ 3 மடங்கு என்னை பொறுத்த வரைக்கும். ஒரு நீங்கள் சொல்கிற பாஜக என்பது தமிழகத்தில் தாமரை மலராதுன்னு சொன்னாங்க. இப்போ மலர்ந்த தாமரையை பார்த்து அவர்கள் பயப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் வந்து அந்த வார்த்தையை திருப்பி சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த 2024 இவர்கள் வாங்கிய வாக்குகள் ப்ளஸ் அதுக்கப்புறம் தமிழகத்திற்கு வந்து மத்திய அரசாங்கம் செய்த நல்ல திட்டங்கள், அதை வந்து இவங்க வந்து தமிழக அரசாங்கம் வந்து அதை உள்வாங்கி கொண்டு அதை வந்து வெளியில் சொல்லுவாங்க. அவங்க வந்து எங்களுக்கு வந்து இன்னும் ஃபண்டு கொடுக்கல, நிதி ஒதுக்கவில்லை, வஞ்சித்து விட்டெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் உள்ளே போய் டேட்டாவை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது கடந்த 10 ஆண்டுகளில் வந்து தமிழகத்திற்கு வந்த வரி வருமானமாக இருக்கட்டும், இல்லை வரி பகிர்வாக இருக்கட்டும், முந்தைய ஆண்டு காலத்தை விட, முந்தைய யூபிஏ அரசாங்கத்தை இருந்ததை விட ஜாஸ்தி தான் வந்திருக்கு. ஓகே, இது அரசியலுக்காக இவங்க சொல்கிறாங்க வச்சுக்கோங்களேன், அதை விட்டுடுவோம். அப்படி இருக்கும்போது வருகின்ற ஒரு இன்னொரு 2-3 மாதங்களில் பார்த்தீங்கன்னா, பிஜேபியில் தான் புதுசாக இப்போ ஒரு தலைவரை நியமிச்சிருக்கிறாங்க, செயல் தலைவர் நியமிச்சிருக்கிறாங்க. அவர் தலைவராக ஆயிடுவார், நபின் அவர் ஆயிடுவார். ப்ளஸ் இப்போ தான் தமிழகத்திற்கு வந்து ஒரு மேற்பார்வையாளரை போட்டிருக்கிறாங்க, பியூஷ் கோயலை போட்டிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இன்னும் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து களத்தில் வந்து புது தலைவர்களை வந்து கண்டெடுத்து உருவாக்கி
நியமிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ கிராஸ் ரூட்ஸில் போயிட்டு இப்போ வந்து அண்ணாமலை அவர்கள் அந்த நடத்திய எண்மண் எண் மக்கள் தாண்டி இப்போ வந்து நயினா நாகேந்திரன் போயிட்டு இருக்காரு இல்லையா? இல்ல அது இப்போ எண்மண் எண் மக்கள் ஒரு ரீச் ஆனது மாதிரி நயனா நாகேந்திரனுடைய யாத்திரை ஒரு பெரிய ரீச்சிங் கொடுக்கு. அதான் அதாவது கிரிக்கெட்டில் வந்து சச்சின் டெண்டுல்கரோட ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும், ராகுல் டிராவிடோட ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும். ஓகே, ரெண்டு பேரையும் நம்ம வந்து ஒரு டேபிளில் போட்டு கம்பேர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, சில மேட்சஸில் சச்சின் டெண்டுல்கர் நல்லா அடிச்சிருப்பார், சில மேட்சஸ் ராகுல் டிராவிட் வந்து இந்தியாவை வந்து வால் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட்னு சொல்லுவோம், அது தோல்வியிலேருந்து தழுவதை வந்து தடுத்திருப்பார். ஸோ ஒவ்வொருத்தருக்கு உண்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது, ஸ்டைல் இருக்குது, கரிஷ்மா இருக்குது. அதனால் அண்ணாமலையோட ஸ்டைல் வந்து டிஃப்ரெண்ட். முதல்ல வந்து அவர் வந்து கிரிக்கெட்டோட அனாலஜியில் சொல்லணும்னா கிறிஸ் ஸ்ரீகாந்த் மாதிரி அடித்து பயமே இல்லாமல் தூக்கி அடிப்பாங்க, ஒரு 50-40 ரன் அடிச்சிடுவாங்க. அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கொடுக்கும். அந்த ஸ்டார்ட்டை கொடுத்தது அண்ணாமலையோட எண்மண் எண் மக்கள் யாத்திரை. அதற்கப்புறமா இப்போ ஸ்டெபிலைஸ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த ஸ்டெபிலைஸ் வந்து நயினா நாகேந்திரன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நயினா நாகேந்திரன் வந்து அங்கே உள்ள 2ஆம் கட்ட தலைவர்களை அழைத்து கொண்டு இப்போ களத்தில் போயிட்டு எந்தெந்த தொகுதிகளில் நமக்கு பாஜகவுக்கு வந்து எப்படி ஸ்ட்ரென்த் இருக்குது, ஸோ பூத் லெவலில் போயிட்டு ரீச் அவுட் பண்ணுறாரு. ஸோ அதனோட ஸ்ட்ரென்த் அனாலிசிஸ் பண்ணுறது தான் ஜனவரி மாதம் எல்லாரும் வந்து இப்போது பரப்புரை போயிட்டு இருக்கிறாங்க. ஐயா இவர் எடப்பாடி அவர்களும் ஜனவரியில் முடிப்பாங்க அவரோட பரப்புரையை. இவரும் வந்து ஜனவரி ஐ திங்க் இப்போ 2 நாளுக்கு முன்னாடி டெல்லிக்கு போனார் இல்லைங்களா, அப்போது அந்த நிறைவு பயணத்துக்காக தான் வந்து அமித்ஷா அவர்களையும் மோடி அவர்களையும் கூப்பிட்டுருக்காங்கன்றது நமக்கு வலைதளத்தில் வந்து செய்தி. ஸோ அது இந்த தேர்தல் பரப்புரை பயணம் முடியும் போது தென் எவ்ரிபடி நோஸ் எந்தெந்த தொகுதிகளில் எந்தெந்த கட்சிகளுக்கு வந்து ஸ்ட்ரென்த் இருக்குது, எங்கே வந்து வீக்னஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டு தென் தே வில் சிட் ஆன் அ காமன் மினிமம் ஒர்க் ப்ரோக்ராம். ஸோ தமிழகத்திற்கு வருகின்ற 2026 என்டிஏ கூட்டணி சார்பில் என்னென்ன வளர்ச்சி திட்டங்களை கொடுக்க வேண்டும், யாரால் கொடுக்க முடியும், ஸோ எந்தெந்த தொகுதிகளை யார் ஒர்க் பண்ணலாம். ஸோ சீட் ஷேரிங் அப்போ தான் நான் சொல்கிறேன், அனைத்து என்டிஏ கட்சிகளுக்கு உண்டான புது கட்சிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதன் மூலமாக தொகுதி பங்கீடு நடக்கும். தொகுதி பங்கீடின் மூலமாக திராவிட முன்னேற்ற கூட்டணியை வந்து வீழ்த்த வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தோட எல்லாருமே இருக்கிறாங்க. அதனால சொல்கிறேன்னா அதிமுக ஒருங்கிணைப்பது என்பது கூட டிடிவி தினகரன் வந்து ஒருங்கிணைப்பது நான் சொல்ல மாட்டாங்க. இப்போது எல்லா கட்சிகளும் அந்த என்டிஏ கூட்டணிக்குள்ளே ஒன்றிணைய வேண்டும் அப்படின்ற ஒரு நெரேட்டிவ் மாற்றிருக்கிறார் அவர். ஸோ அவருக்கு புரிந்திருக்கிறார் அவர். கண்டிப்பாக வந்து திமுக வீழ்த்த வேண்டும் என்றால் என்டிஏ தலைமை, அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி வந்து அது நடந்தால் மட்டுமே வந்து சாத்தியம் தெரியுது. தனியாக நின்றுலாம் போக முடியாது. ஸோ அது விஜய் வந்திருக்கிறாரு, வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம், யார் வேணால் வரலாம் ஜனநாயகத்தில். ஆனால் வந்து அவர் 2026 டெஸ்டிங் வாட்டர் ஃபார் ஹிம். இப்போ 21க்கு அப்புறம் தான் வந்து தெரியும். பீகாரை பொறுத்த வரைக்கும் நிதிஷ்குமாருக்கும் சிராக் பஸ்வான் அவங்க அப்பா காலத்துலேருந்தே ராம்விலாஸ் பஸ்வான் காலத்துலேருந்தே 2 பேருக்குமே ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் ஆகாது. பட் இந்த முறை சிராக் பஸ்வானாக இருக்கட்டும், ஜிதன் ராம் மாஞ்சியாக இருக்கட்டும், குஷ்வாலாவாக இருக்கட்டும், இப்படி நிதிஷ்குமார் கூட யாரெல்லாம் முரண்பட்டு இருந்தாங்களோ எல்லாரையும் அமித்ஷாவால் இணைக்க முடிஞ்சுது. இன்னும் கிராஸ் ரூட்டில் போய் பார்த்தீங்கன்னா சிராக் பஸ்வான் வீட்டுக்கு நிதிஷ் போய் விருந்து சாப்பிட்ற அளவுக்கு ஒரு கிராஸ் ரூட் மூவ்மெண்ட்டை அமித்ஷாவால் கிரியேட் பண்ண முடிஞ்சது. பட் தமிழ்நாட்டுக்குள்ள எடப்பாடி பழனிசாமிகிட்ட இந்த மாதிரி பிரிஞ்சிருக்கிறவங்க எல்லாத்தையும் ஒரே கிராஸ் ரூட்ல ஒரே இடத்துல அலைன் பண்ண முடியலையே. என்னோட தனிப்பட்ட கருத்து, தமிழகத்தின் அமித்ஷா யாருன்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலை. அந்த ஜாப் வந்து அண்ணாமலைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிருப்தி கூட்டணி கட்சி தலைவர்களை வந்து ஒன்றிணைப்பது வந்து அண்ணாமலை பண்ணிட்டு இருக்கிறார். உங்களுக்கே தெரியும், அவர் வந்து ஓபிஎஸ்கிட்ட பேசுகிறாரு, டிடிவி தினகரன்ட்ட பேசுகிறாரு. ஸோ ஜிகே வாசன் எடப்பாடிட்ட பேச முடியலையே. இல்லை பேசும் கண்டிப்பாக. இல்லை அதாவது இப்போது முன்னைக்கு இருந்த முரண் இருக்குது பார்த்தீங்களா, எடப்பாடிக்கும் அண்ணாமலைக்கும் இருந்த முரண், அதனால தான் வந்து என்டிஏ கூட்டணியை வந்து 2024 கலைந்தது. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேருக்குள்ள மனக்கசப்பு வந்து ஓரளவுக்கு நீங்கி வருகின்ற 2026 ஒன்று சேர்ந்தால்தான் வெற்றி பெற முடியும் அப்படின்ற ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டாங்க. அதனால தான் அவங்களுக்கு வந்து அண்ணாமலை வந்து இறங்கி வந்து இப்போ அனைத்து கட்சி கூட்டங்களையும் பார்த்தீங்கன்னா கூட எடப்பாடியாவை தான் முதல்வர் சொல்கிறார். எடப்பாடி முதல்வர் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொன்னதுனால தான் அந்த என்டிஏ கூட்டணியே வந்து தகர்ந்தது நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த அதாவது அதிருப்தி தலைவர்களை வந்து ஒன்றிணைப்பது வந்து அண்ணாமலை பண்ணிட்டுருக்காரு. கண்டிப்பாக அது பண்ணிட்டுருக்காரு, அதில் வந்து எனக்கு மாற்று கருத்தே இல்லை. ஸோ எடப்பாடி வந்து தனியாக அந்த அதிமுக கூட்டணி, அதிமுக கட்சிக்குள்ள அந்த சிக்கல்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை தீர்க்கிறார் அவர். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நயினா நாகேந்திரன் பாஜக தொண்டர்களை வந்து இது பண்ணிட்டு இருக்காரு, ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு இருக்காரு. இந்த 3 நபர்களும் பார்த்தீங்கன்னா ஜனவரிக்கு அப்புறம் அமித்ஷா வந்து இன்னும் ஐ திங்க் மாதம் யாராவது ஒரு பெரிய தலைவர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது தமிழகத்திற்கு. மோடி வரப்போகிறாரு, அமித்ஷா வரப்போகிறாங்க, அஃப்கோர்ஸ் பியூஷ் கோயல் இங்கே மேற்பார்வையாக போட்டிருக்கிறாங்க. ஸோ நிதின் நபீன் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 45 வயசில் தான் இளைஞரணி தலைவராக நம்ம சில கட்சிகளில் பார்த்துருக்கோம் தலைவர்கள். ஆனால் 45 வயதில் அகில இந்திய தலைவராக பாரதிய ஜனதா கட்சிக்கு, உலகத்திலேயே வந்து மிகப்பெரிய தொண்டர்களை கொண்ட கட்சிக்கு வந்து ஒரு தலைவராக நியமிக்கிறாங்க அப்படின்னா, ஸோ வருகின்ற காலங்கள் வந்து இளைஞர் கையில் தான் இருக்குன்றதை வந்து மோடி அவர்கள் நம்புகிறாங்க, அமித்ஷா அவர்கள் நம்புகிறாங்க.
ஸோ அவரை வைத்துக்கொண்டு தமிழகத்தில் வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்குண்டான பாலிடிக்ஸ் வந்து உருவாக ஆரம்பிக்கும். அது வந்து நிதின் நபீனோட ஒரு இன்டராக்ஷனும் இருக்கும், அதில் அவரோட ஸ்ட்ராட்டஜியும் இருக்குன்றது வந்து ஜனவரிக்கு அப்புறம். அந்த ஜனவரிக்கு அப்புறம் தான் அவர் வந்து தலைவராக அவர் இப்போ செயல் தலைவராக இருக்கிற தலைவராக வந்து பதவியேற்பதற்கு ஜனவரி மாதம் ஆகும்னு சொல்கிறாங்க. ஜனவரி மாதம் அவர் தலைவராக பதவியேற்ற பிறகு 3 முக்கியமான தேர்தல் வருது. வெஸ்ட் பெங்கால், கேரளா, தமிழ்நாடு. இந்த 3லையும் பார்த்தீங்கன்னா பாஜக வந்து வளர்ந்து கொண்டு வருகிறது. வளர்ந்து கொண்டு வந்த பாஜகவை வந்து எப்படி வந்து ஆட்சி கட்டில் அமர்த்துவது, அது கூட்டணி அரசாங்கமாக கூட இருக்கலாம். ஸோ அது வந்து அவரோட மேண்டேட்டாக இருக்கும். ஏன்னா ஒரு தலைவர் பதவி ஏற்க போகிறாரு. அப்படி இருக்கும்போது வருகின்ற தேர்தலில் வந்து கண்டிப்பாக ஒரு மைல்ஸ்டோனை கிரியேட் பண்ணணும். அது அவருக்கும் வந்து இப்போ அஜெண்டாவாக இருக்கும். ஸோ அதனால் இந்த சக்திகள்லாம் ஒன்றா சேரும்போது கண்டிப்பாக 2026 ஒரு மாற்றம் வரும்னு நினைக்கிறேன் தமிழகத்தில். டிஎம்கே அதை ஈஸியாக நழுவிட்டுருமா? ஏன்னா பெண்களுக்கான உரிமை தொகை, இலவச பேருந்து, நிறைய ஸ்கீம்ஸு, கூட்டணியை வலுவாக வச்சுக்கிறது, இப்படிங்கிற எல்லா ஸ்ட்ராட்டஜிஸையும் இன்னும் பாஜகவுக்கு எதிராக வலுவாக நிற்கிறது, சிறுபான்மையினர் ஓட்டை வெளியில் போகாமல் பாதுகாத்து வச்சுக்கிறது, எல்லா ஸ்ட்ராட்டஜியும் ரொம்ப பெர்ஃபெக்டாக ஸ்டாலின் கொண்டு போகிறாரு. அதாவது இதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வலைதளத்திலே மீடியாவில் இருக்கிற செய்திகள். எதை மக்கள் பேச வேண்டும், எதை மக்கள் பார்க்க வேண்டும் என்றதை முடிவு பண்ணுற இடத்துல இன்றைக்கி திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கிறது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி தூத்துக்குடியில் ஒரு கூட்டம் நடந்தது. கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கான ஒரு கூட்டம் வச்சுக்கோங்க. அதில் வந்து அங்கே இருக்கிற சண்முகம் ஐயா சொல்கிறாரு, அது மாதிரி இடதுசாரிகள் சேர்ந்த ஒரு அணி உருவாக வேண்டும். அப்போ இவர் இருக்கிறது இடதுசாரிகள் இல்லையா கூட்டணி, சரிங்களா? இடதுசாரி சிந்தனை கொண்ட ஒரு கூட்டணிகள் உருவாங்கன்றாரு. அப்போ வந்து திமுகவுக்கு வந்து வலதுசாரி சிந்தனை இருக்கிறதா, இது ஓப்பனாக அவர் சொல்லணும். அதே கூட்டத்தில் பேசின விடுதலை சிறுத்தைகள் திரும்ப என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எங்களுக்கு திமுக மீதும் எங்களுக்கு வந்து அதிருப்திகள் உண்டு. எங்கே பேசுகிறாங்க, இது மாதிரி நம்ம வந்து இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, இது மாதிரி ஒரு 4 பேருக்கு உட்கார ரூமில் பேசுகிறாரு அவர். சார் உங்களுக்கு அதிருப்தி இருக்குது அப்படின்னா, ஒரு மிக முக்கியமான அரசியல் கட்சி தலைவர் நீங்கள், மக்கள் பிரதிநிதி நீங்கள், ஆளுகின்ற அரசாங்கத்தின் மேலே நேரடியாக வந்து குற்றச்சாட்டு வைக்கணும்ல. அவங்க என்னென்ன துறைகளில் வந்து எதெல்லாம் செய்ய தவறினார்கள், என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தாங்க, எதெல்லாம் செய்ய தவறினார்கள், பகிரங்கமாக சொல்லணும்ல. இன்னொரு 4 மாதம் 5 மாதம் தானே இருக்குது, இதுக்குள்ளே உங்களுக்கு என்ன தயக்கம்? ஸோ அந்த நீங்கள் சொன்ன ஒரு கருத்துக்கு என்னோட முரண் அதுதான். நீங்கள் கூட்டணி வந்து வலுவாக இல்லை, அதாவது ஜனநாயக உரிமை அங்கே பறிக்கப்பட்டு இருக்கிறது, அதாவது பேசும் உரிமை அங்கே பறிக்கப்பட்டிருக்குது. அதனால தான் வாய் மூடி மௌனமாக இருக்கிறாங்க. 2வது பார்த்தீங்கன்னா, இந்த நீங்கள் சொன்ன இந்த மக்கள் மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும், பேருந்து பயணமாக இருக்கட்டும், அதாவது ஒரு திட்டத்தை நம்ம உள்ளே கொண்டு வரோம் அப்படின்னா, அது எஸ்பெஷலி இந்த மகளிர் உரிமை தொகை, அதில் வந்து மிக முக்கியமான காரணி என்ன சொல்கிறாங்கன்னா, 2,50,000 ரூபாய் கீழே இருக்கிறவங்களுக்கு தான், அந்த குடும்பங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுப்பான்றாங்க. இந்த திட்டம் எனக்கு தெரிஞ்சு நடைபெற ஆரம்பித்து ஒரு 3.5 வருடங்கள் ஆயிடுச்சு. ஸோ உங்களோட வருமானம், தனிநபர் வருமானம் உயர்ந்து இருக்கிறதுன்னு சொல்லிட்டு ஆர்பிஐ டேட்டா சொல்லுதுன்னு சொல்கிறீங்க. ஜிடிபி மேலே வருது. ஸோ ஜிடிபி மேலே வந்திருக்கு, தனிநபர் வருமானம் மேலே வந்திருக்கு. அப்போது இந்த 2,50,000 ரூபாய் கீழே இருக்கிற குடும்பங்கள் ஒரு 10 குடும்பங்களாக மேலே வந்திருக்கணும்ல. ஸோ மகளிர் உரிமை தொகை அவங்களுக்கு வந்து நிறுத்தப்பட்டிருக்கணும்ல. அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு டிசம்பர் 12ஆம் தேதி அன்னைக்கு ஒரு மாநாட்டில் வந்து இது மகளிர் உரிமை தொகை கொடுக்குறாங்க. 17 லட்சம் குடும்பங்கள் மீண்டும் வறுமை கோட்டுக்கு கீழே போயிடுச்சுன்றாங்க. இது ஒத்துக்க முடியுமா? வளர்ந்து வருகின்ற மாநிலமாக இருக்குன்றீங்க, தனிநபர் வருமானம் உயர்ந்திருக்குதுன்றீங்க. அப்போ ஒரு 5 லட்சம் பேரோ இல்லை 1 லட்சம் குடும்பங்களோ வந்து மகளிர் உரிமை தொகை வாங்குகின்ற குடும்பங்கள் மேலே வந்துடுது, அதனால் இவங்களுக்கு வந்து இந்த எலிஜிபிலிட்டி கிடையாதுன்னு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தேன் நான். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 1,14,00,000 குடும்பங்கள் பயன்பெற்று கொண்டிருக்கிறாங்க. இன்னும் 17 லட்சம் குடும்பங்கள் வந்து வறுமை கோட்டிற்கு கீழே போயிட்டாங்க, அதனால் மகளிர் உரிமை தொகை உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால், இது எந்த விதத்தில் இந்த அரசாங்கம் வந்து 4.5 வருஷங்கள் மக்களை ஏமாற்றி கொண்டிருக்குதுன்னு பார்க்குறீங்க? இது நீங்கள் எப்படி சொல்லணுன்றது இருக்குங்க மக்களுக்கு. அதாவது நீங்கள் வந்து ஒரு பிலோ பாவர்ட்டி லைனில் இருக்கிறவங்களுக்கு தான் உரிமை தொகைன்னு சொல்லும் போது, எப்படி நீங்கள் வந்து ஒரு அரசாங்கம் அதை ஒரு பெருமையாக சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. அவங்களோட நிதிநிலை அறிக்கையில் என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழகத்தில் வெறும் 16 லட்சம் மக்கள் தான் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிறான்றாங்க. 16 லட்சம் மக்கள் தான் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிறாங்க. 16 லட்சம் மக்கள் அப்படின்னா ஒரு 4 லட்சம் குடும்பங்கள் சொல்லுங்கள். நம்ம வந்து கிட்டத்தட்ட 2.25 கோடி குடும்பங்கள் தமிழகத்தில் இருக்குது. நீங்கள் சொன்ன நிதிநிலை அறிக்கையிலே ஒரு 4 லட்சம் குடும்பங்கள் தான் கீழே இருக்குன்னா, எதற்காக 1.25 கோடி குடும்பத்திற்கு வந்து மகளிர் உரிமை தொகை கொடுக்கறத பற்றி நான் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணல. அந்த கிரைட்டீரியாவை எடுத்துருங்கன்ற நான். ஏன் 2,50,000 ரூபாய் கீழே இருக்கிறது உரிமை தொகை, 10 லட்சம் கீழே இருக்கிறது உரிமை தொகை கொடுங்களேன், யார் வேணான்றாங்க? என்ன இருந்தாலும் நீங்கள் கடன் வாங்கி கொடுக்க போகிறீங்க, அந்த கடன் நம்ம தலையில் தான் வரப்போகுது. நீங்கள் வருமானத்தை ஈட்டிலாம் பணத்தை கொடுக்கலையே.
நீங்கள் வந்து சொல்லணும், எனக்கு வந்து ஜிஎஸ்டியில் இவ்வளோ வருமானம் வந்துடுது, இல்லை டாஸ்மாகில் இவ்வளோ வருமானம் வந்துடுது, எலக்ட்ரிசிட்டி டியூட்டில் இவ்வளோ வருமானம் வந்துடுச்சு, அதனால் உரிமை தொகை நான் ஜாஸ்தி கொடுக்குறேன்னு சொன்னீங்கன்னா ஒத்துக்க முடியும். நீங்கள் வருமானம் என்ன சொல்கிறீங்க? ஒன்றிய அரசாங்கம், உங்களோட மொழியில் சொல்லணும்னா ஒன்றிய அரசாங்கம் எங்களை வஞ்சித்து விட்டது. ஸோ வஞ்சித்து விட்ட ஒன்றிய அரசாங்கத்திலேருந்து வருமானம் உங்களுக்கு எப்படி வரும்? அப்போ இந்த பணத்தை நீங்கள் எப்படி கொடுக்க முடியும்? 2 சோர்ஸ் தானங்க அரசாங்கத்துக்கு. ஒன்று வரி வருமானம், இல்லை கடன் வாங்கணும். வரி வருமானம் வரலன்ட்டீங்க, ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லிட்டீங்க. ஏமாற்றின அரசாங்கத்தில் பணம் உங்களுக்கு வராது. அப்போ நீங்கள் கடனை தானே வாங்குறீங்க. கடனை வாங்கி கொடுக்கறதுல உங்களுக்கு எவ்வளோ உங்களுக்கு பாராட்டு விழா? இதுதான் நான் கேட்குறேன். இது மாதிரியான ஒரு இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்க இல்லையா? இந்த விஷயங்கள்லாம் வெளியில் வர ஆரம்பிக்கும். 2-3 மாதங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். அனைத்து எதிர்க்கட்சிகளும் இதை பரப்புரையாக எடுத்துக்கொண்டு போய் 2026 என்ன மேனிஃபெஸ்டோ யார் கொடுக்க போகிறான்னு பார்ப்பாங்க. மக்கள் வந்து இன்றைக்கி சுதாரிச்சுட்டாங்க, முழிச்சுட்டாங்க. ஸோ நீங்கள் கொடுக்குற வாக்குறுதிகள் நிறைவேற்ற முடியுமா, முடியாதா? 505 நீங்கள் வந்து ஒரு 66 வாக்குறுதிகள் நிறைவேற்றிருக்கிறீங்க. எஸ், கரெக்டுங்களா? ஸோ இதை மீண்டும் திமுக அரசாங்கம் ஒரு தைரியமாக எனக்கு தெரிஞ்சு மக்களை போய் சந்திக்க முடியுமான்னு தெரியல. சந்திப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், அவங்க வந்து எப்படி மாற்றி போடுவதுன்னு தெரியும், டாக்டிக்ஸ் தெரியும் அவங்களுக்கு. ஆனால் மக்களை வந்து நம்ம வந்து இன்ஃபர்மேஷனை கொடுத்து, இந்த இன்ஃபர்மேஷனும் இருக்குதுங்க, அவர்கள் சொல்கின்ற இன்ஃபர்மேஷன் தரவுகள் இருக்கிறது, மக்களை நீங்களே பார்த்து ஒரு நல்ல முடிவை வந்து 2026 கொடுங்க அப்படின்றத வந்து அனைத்து ஊடகங்களும் எதிர்க்கட்சிகளும் சொல்ல ஆரம்பிக்கணுன்றது வந்து என்னோட நம்பிக்கை. நிறைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க சார், மகிழ்ச்சி. நன்றி. நேயர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சி நம்ம சந்திக்கலாம். நன்றி.